ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு சுலபமாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே பொடியாக கட் பண்ண குடைமிளகாய் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக தோல் சீவன இஞ்சி துண்டு, 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கங்க. சில்லி ஃப்ளக்ஸ் இல்லாட்டி நீங்கள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு முறை இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர், கோதுமை மாவு எடுத்தோம்ல அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீரை ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்த்துட வேண்டாம். கோதுமை மாவு எடுத்த கப்பாலே 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இட்லி மாவு பாத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கங்க. ரவை சேர்த்துருக்கோம். இது அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஊறட்டும். ரவை ஊறிச்சின்னா கொஞ்சம் திக்காகும். அப்படியே மூடி வச்சுடுங்க. சரியாக 3 நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்துக்கலாம். அதிக நேரம் ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ ரவை நல்லா ஊறி கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும். மாவு கரெக்டாக இட்லி மாவு பாத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப மாவு தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிச்சிடும். அதனால் இந்த பாத்துக்கு கலந்து எடுத்துகிட்டு இப்போ இதுலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவு மாவை கொஞ்சமான எண்ணெயில் ஊற்றி ஷலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கு பேனில் நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு இது மாதிரி எத்தனை உள்ளே ஊற்றி பொரிச்சு எடுக்க முடியுமோ அத்தனை ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கங்க. கொஞ்சம் பெரிய பேனாக இருந்தோன்னா நீங்கள் 4 கூட ஊற்றிக்கலாம். நான் இதில் 3 ஊற்றிருக்கேன். இது மாதிரி கேப் விட்டு ஊற்றி ஒரு சைடு பொரிஞ்சு செவந்ததும் அப்படியே திருப்பி விடுங்க. ரொம்ப அதிக டைம் எடுக்காதுங்க, உடனேவே வெந்துடும். இதே மாதிரி ஈவனாக திருப்பி விட்டு இன்னொரு சைடு செவந்ததும் எடுத்துடுங்க. நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டுன்னு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. வெஜிடேபிள்லாம் சேர்த்து ரொம்ப ஃபில்லிங்காக அருமையாக இருக்கும். எப்போது ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு அழுத்து போனாலும் நீங்கள் இதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் சுவையாக. பாருங்கள், எல்லாத்தையுமே ஊற்றி இதே மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. அதிக டைம் எடுக்காதுங்க. நினச்ச உடனேவே சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.